ஆந்திரா ஸ்பெஷல் தக்காளி பருப்பு. சுட சுட சாதத்துல அந்த தக்காளி பருப்பு ஊத்தி, இது கூட ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்க. வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. குக்கர்ல 50 கிராம் துவரம் பருப்ப வாஷ் பண்ணி சேர்த்துட்டு, ஒரு பெரிய வெங்காயம், 3 தக்காளி பழம், ஒரு கொத்து கருவேப்பில, 2 பல் பூண்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, பருப்பு ஊங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி 5 விசில் வச்சு வேக விடுங்க. அப்பதான் பருப்பு நல்லா குழஞ்சு கிடைக்கும். 5 விசில் வந்ததும் பிரஷர்லாம் இறங்குனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணிட்டு, மத்து இல்லைன்னா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மேலேயே ஒரு கை மல்லித்தூள தூவி விட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சுருங்க. இப்ப தாளிச்சிடலாம். கடாயில எண்ணெய் சேர்த்து சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகா, 1 கொத்து கருவேப்பில, 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா தாளிச்சுட்டு, அப்படியே பருப்பு மேல கொட்டி மிக்ஸ் பண்ணிட்டு, சூடான சாதத்துல இந்த தக்காளி பருப்பு ஊத்தி, மேல கொஞ்சமா நெய் ஊத்தி, ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்க. வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சாட்டர்டே ரெசிபிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் சாட்டர்டே ரெசிபிஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அன்டில் பை ஃப்ரம் ஷோ.